நல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே 461 நமக்குரைத்தான் வாழியே சொல்லரிய வானிதனிற் சோதிவந்தான் வாழியே தொடைசூடிக் கொடுத்தாளை தொழுமப்பன் வாழியே செல்வ நம்பித் தனைப்போலச் சிறப்புற்றான் வாழியே சென்று கிழி அறுத்துமால் தெய்வமென்றான் வாழியே வில்லிபுத்தூர் நகரத்தை விளங்க வைத்தான் வாழியே வேதியர்கோன் பட்டபிரான் மேதினியில் வாழியே. பெரியாழ்வார் 12 ஆழ்வார்கள் ஒருவர். இவருக்கு விஷ்ணு சித்தர்ன்ற பெயரும் உண்டு. இவர் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்கிற அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவர் அருளிச் செயல் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. இது ரெண்டும். அவர் பெருமாளையே பார்த்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெருமாளுக்கு திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்காக பாடுறார். அது எப்போ பாடுறார் அப்படின்னாக்கா, மதுரை ஆண்டு வந்த ராஜா ஸ்ரீ வல்லபராஜான்னு அவனுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துடுறது. என்னன்னா, ஒரு ஒரு அந்தனர் அவர் இவருக்கு சொல்கிறார், நீ இளமையில் முதுமைக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்து வச்சுக்கோ, இரவுக்கு தூக்கம் வரத்துக்கு பகலில் நம்ம உழைக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இம்மைக்கு அதாவது நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம பரலோகம் போகிறதுக்கு பெருமாளை அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது இந்த ஜென்மத்திலே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இவருக்கு அதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியல. மீதியெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் இந்த கடைசியாக அவர் சொன்னதுக்கு அர்த்தம் புரியாமல் அவர் தன்னுடைய மந்திரியாக இருந்த செல்வ நம்பி அவர்கள்கிட்ட கேட்குறார், இதுக்கு என்ன அர்த்தம்னு. அப்போது அவர் எப்படி நம்ம பரம்பொருளை அறியலாம் அப்படின்றது பரம்பொருளை நிர்ணயம் செய்வது எப்படி அப்படின்றது சந்தேகம் அவருக்கு வருது. அவர் என்ன பண்ணுறார், எல்லா வேதம் படித்து வாழலாம், விஷயம் தெரிஞ்சு வாழலாம் ஸ்காலர்ஸ் எல்லாம் கூட்டுன்னு ஒரு அந்த சந்தேகத்தை கேட்டு தீர்மானிச்சுப்போம். யார் அதுக்கு பதில் சொல்கிறாளோ அவளுக்கு பரிசும் கொடுப்போம் அப்படிங்கிறார். அப்போது பெரியாழ்வார் கிட்ட பெருமாள் கனவுல வரார். அதாவது விஷ்ணு சித்தர்கிட்ட பெருமாள் கனவுல, ஸ்ரீமன் நாராயணன் கனவுல சொல்கிறார், நீ அந்த விவாதத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் சொல்கிறார், இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உரிமை மாலை கட்டி அந்த திருப்பணி தான் நான் பண்ணின்னு இருக்கேன், எனக்கு அது ஒன்று தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய படித்தவாளாம் வந்திருப்பாளேன்னு. இப்போ பெருமாள் சொல்கிறார், இல்லை நீ அங்கே போ, என்ன நினச்சிக்கோ, உனக்கு என்ன பதில் சொல்லணுமோ அது தெரியும் அப்படின்றார். அதுக்கேற்ற மாதிரி இவரும் பெருமாள் சொன்னதுனால அங்கே போகிறார். போய் அங்கே அவர் அந்த பரம்பொருளுக்கான அர்த்தத்தை சொல்கிறார். முழுமுதற் பரம்பொருள் அந்த திருமாலே ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன நாளைக்கும் அவர் மேலே அப்படியே அந்த பொற்கிழி விழுந்துடுறது அப்படியே தானாக. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது, தனக்கு கிடைக்க வேணும் பதிலும் வந்துடுத்து அப்படின்னுட்டு அவருக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்து யானை மேலே அவரை நிறைய எல்லா மரியாதையில் கூட அனுப்புகிறார். அப்போ இவர் யானை மேலே உட்காந்து மேலே தாளங்கள்லாம் வாசிச்சுட்டு எல்லோரும் மனுஷாலாம் அவர் பின்னாடி இவர் போயின்னு இருக்கார் ஊர்வலம். அப்போது பெருமாள் இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பெருமாள் 2 பக்கம் ஸ்ரீதேவி பூதியோட கருட வாகனத்து மேலே இவர் காட்சி தரார். அப்பவும் இவர் பெருமாளுக்கு திருஷ்டி பற்றப்புறம் எல்லாரும் பார்க்குறாளே பெருமாளை அவர் மேலே கண்பட்டுடுமே அப்படின்னு சொல்லி அவர் பெருமாள் கண் எதிர்க்க வந்திருக்க தனக்கு எதுவுமே கேட்கல, ஆனால் பெருமாளுக்கு கண்பட்டுட போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தெண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 12 பாசுரங்கள் பாடுறார் அவர். அந்த பொற்காசுகளையும் அவர் தனக்கு எடுத்துக்கல, அதையுமே பெருமாளோட திருப்பணிக்கு தான் கொடுத்துறார். அதை வச்சு தான் அந்த கோபுரம் கட்டினதாகவும் சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்குற அந்த கோவிலில் அவர் விஸ்தாரம் பண்ணியிருக்கார். அந்த தனக்கு கிடைச்ச அந்த பொற்காசுகளை கொண்டு அவர் அவர் பண்ணிட்டு அந்த திருப்பணியை மாலை தொடுத்து பெருமாளுக்கு தினம் சமர்ப்பிக்கிறதா அதை தான் பண்ணிட்டு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்றிலே நம்ம